ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிஜே vlogs. இன்னைக்கு இந்த vlogல எங்களோட ஒரு ரேண்டமான ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். சும்மா அப்படி வெளியே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனோம். நாங்கள் கிளம்புன டைம் மழையும் வந்துடுச்சு. ஸோ மழைன்னெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாது, நாங்கள் கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நாங்களே பர்ஃபெக்டாக இது பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்ணல. ஒரு ரேண்டமாக தோன்றதை பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கோம். பட் மண் பானை வாங்கணும், அந்த இது மெயின். நம்ம எல்லாருக்குமே அவரவர் நேட்டிவ் பிளேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அப்படி தான். அதுவும் இந்த வெக்கேஷன் வந்திருக்கும் போது தான் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம ஊரில் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஊரில் ஒரு பெரிய மரத்தை பார்த்தா கூட நின்று அதை ரொம்ப ரசித்து பார்த்து அதை ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், எதுக்கு ஒரு மரத்துக்கு போய் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அது இப்போ தான் புரிஞ்சுது, ஒரு மரத்தில் கூட இவ்வளோ அழகு இருக்கா அப்படின்னு. நிஜமாக நம்ம ஊருனாலே அது வேறு லெவல் தான். அதுவும் நாங்கள் போன இதில் இந்த பர்டிகுலராக இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களே, பானை வாங்க வந்த இடத்துல அப்படியே ஒரு கெஃபேக்குள்ளே வந்துட்டோம். லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி நெக்ஸ்ட் பானெல்லாம் வாங்கலான்னு. ஆனால் என்ன, நம்மள்ட்ட ஆர்டர் எடுக்கவும் யாரும் வர மாட்டேங்காங்க, இந்த மெனு கார்டும் இல்லை. ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் இல்லை, ஃபர்ஸ்ட் என்னதுங்க, ஃபர்ஸ்ட் டிஷ் நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் கிரில் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். அது சாப்பிட்றதுக்கு கிரில் சிக்கன் மாதிரி இல்லை, ஆனால் ஏதோ ஒரு நல்ல டேஸ்டான சிக்கன் மாதிரி இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, ஆனால் அது கிரில் சிக்கன் இல்லை. ஸோ மக்களே, நம்ம இப்போ மண் பானை வாங்குறதுக்கு கடைக்கு வந்தாச்சு. நிறைய வெரைட்டியாக இருக்குது, பார்ப்போம். ஸோ மக்களே, நாங்கள் vlog எடுக்கலான்னு ரொம்ப ஜாலியாக வெளியே போனோம். ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ரெயின் வந்து பலமாக வந்துடுச்சு. ஸோ எந்த வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி மண் பானை வந்து வாங்கிட்டோம். இதுதான் நாங்கள் வாங்கினது. இது எவ்வளோன்னு வாங்கினோம்? நாங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் ஒரு 60-80 ரூபாய்க்கு வாங்கணும்னு போனது. பட் அது என்ன ஆச்சுன்னு தெரில. இதை தான் வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு அருண் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு 2-3 வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் இப்போ சாப்பிட போகிறோம்.